வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். 10வது நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் இணையவழி பதிவு இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. குறைந்த நாட்களில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தும் பதிவு செய்ய முடியும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர தெரிவித்தார். இதேவேளை தேசிய பட்டியலில் இருந்து தெரிவு செய்யப்படவுள்ள உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை உடனடியாக தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்குமாறு சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் பின்னர் தேர்தல் ஆணைக்குழு குறித்த பெயர் பட்டியலை வர்த்தமானியில் வெளியிட அரசு அச்சகத்திற்கு அனுப்ப உள்ளது. 22 தேர்தல் மாவட்டங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானி மூலம் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. அத்துடன் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் நாளைய தினம் காலை 10 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்றைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இவர்கள் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான குழு ஒன்று நாட்டிற்கு விஜயம் செய்ய உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள விரிவான கடன் நிதி வசதியின் கீழ் 3வது மீளாய்வை மேற்கொள்வதற்காக இந்த குழு நாட்டுக்கு வரவுள்ள நிலையில் இந்த மீளாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் அடுத்த கடன் தவணையை இலங்கைக்கு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான காப்போத்து உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகள், மேலதிக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு எதிர்வரும் 19ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை நவம்பர் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையிலேயே பரீட்சைகள் திணைக்களம் இந்த தடை உத்தரவை அறிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கத்திற்கு வழங்க கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரட் பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கும் விடயம் தொடர்பாக நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றன. விவாதங்களின் பின்னர் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்து பத்மநாதன் சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு அரசியல் குழுவால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த தீர்மானம் இவ்வாறு எடுக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். பொது தேர்தல் மற்றும் நீண்ட வார விடுமுறை முடிந்து பணியிடங்களுக்கு வரும் பயணிகளுக்காக சில சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் வழக்கமான ரயில் சேவைக்கு மேலதிகமாக சில சிறப்பு ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி 7 சிறப்பு ரயில் சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரையிலும், பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும், கண்டியில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும், பெலியத்தவில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் விசேட ரயில் சேவைகள் இயங்குகின்றன. அத்துடன் கொழும்பு கோட்டையில் இருந்து ஹிக்கடுவை வரையிலும், மாத்தறையில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும், காளியில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் விசேட ரயில் சேவைகள் இடம்பெற உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு மதிப்பளித்து எம். ஏ. சுமந்திரன் நாடாளுமன்ற தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற வேண்டாம் என அமெரிக்க புலம்பெயர் தமிழர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அமெரிக்க புலம்பெயர் மக்கள் நேற்று சுமந்திரனுக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 வருட கால தலைமைத்துவத்தின் பின்னர் தமிழ் அரசியலில் அவரது பங்கிற்கு இனி ஆதரவு இல்லை என்பதை தமிழ் மக்கள் நவம்பர் 2024 தேர்தலில் தெளிவுபடுத்தியுள்ளனர் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
தெரிவித்துள்ளனர். குறித்த கடிதத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமது கவலைகளை கோடிட்டு காட்டியதுடன் தமிழ் மக்களுக்கு நீதியையும் பொறுப்பு கூறலையும் அவர் அடைய தவறியதை எடுத்து காட்டியுள்ளனர். இந்த நிலையில் சுமந்திரனின் தலைமையின் கீழ் ஏற்பட்ட பிளவுகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுபட்டுள்ளது. தமிழ் அரசு கட்சியில் பிளவு, புலம்பெயர் தமிழர்களின் பிரிவு, வடமாகாண ஆட்சி காலத்தில் வடமாகாண முதல் அமைச்சர் மற்றும் உறுப்பினர்களுடன் குழப்பத்தை ஏற்படுத்தியது. தமிழர்களை விட குறைவான ஆசனங்களை கொண்ட முஸ்லிம்களுக்கு கிழக்கு மாகாண சபைகளை வழங்குவது தமிழ் சமூகத்தினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. யாழ்ப்பாண கல்லூரி, உடுவில் பெண்கள் கல்லூரி போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிறுவனங்களில் பிரிவுகள் தோன்றி எமது சமூகத்தில் பிளவுகளை ஆழப்படுத்தியுள்ளன ஆகியவற்றையும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். மணிப்பூரில் ஆயுதம் தாங்கிய குகி தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் மைதேயி இனத்தை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 6 பேரின் உடல்கள் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஜிரிபாம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சமீப காலமாக மணிப்பூரில் மீண்டும் இரு குழுவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வருகின்றது. ஜிரிபாம் மாவட்டத்தில் பழங்குடியின இளம்பெண் சமீபத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வன்முறையாளர்களால் எரித்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜிரிபாம் பகுதியில் உள்ள வீடுகள், கடைகளை தீ வைத்து எரித்து குகி இனத்தை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஜிரிபாம் மாவட்டத்தில் CRPF படையினரின் முகாம் மீது குகி ஆயுத குழுவினர் தாக்குதல் நடத்தினர். இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியதில் 10 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மைதேயி மக்கள் இருந்த முகாம்களில் இருந்து 6 பேர் மாயமாகினர். மணிப்பூர் மாநில அரசில் கடைநிலை ஊழியராக பணியாற்றி வந்த லாயிஸ்ராம் ஜிரோஜித்தின் மனைவி, அவரது 2 குழந்தைகள், மாமியார், மனைவியின் சகோதரி உள்ளிட்ட 6 பேர் தான் மாயமாகி உள்ளனர் என தெரிய வந்தது. இந்த நிலையில் ஜிரிபாம் மாவட்டத்தில் உள்ள பொரோபெக்ராவில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெண் மற்றும் 2 குழந்தைகளின் உடல்கள் நேற்று முன்தினம் இரவு கண்டெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் மேலும் 3 பேரின் உடல்கள் நேற்று பிற்பகல் கண்டெடுக்கப்பட்டன. மாயமான 6 பேரின் உடல்கள் தான் இவை என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். அழுகிய நிலையில் காணப்பட்ட உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக SMCH மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அண்டை நாடான இலங்கையின் தேர்தல் முடிவுகள் குறித்து தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனர் வை. கோபாலசாமி தமது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அண்டை நாட்டில் உள்ள தமிழர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியா மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் நேற்று முன்தினம் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு இந்திய அரசு துரோகம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ள வைகோ, இலங்கையில் தமிழர் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுக்கு எதிரானவர் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு ராஜபக்ச அரசாங்கமே காரணம் என்றாலும் அனுரகுமார திசாநாயக்க தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்பது ஜனதா விமுக்தி பெரமுனாவின் மற்றொரு பதிப்பு மட்டுமே என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். தொடர்பான உலகச் செய்திகள். அமெரிக்காவில் அரசு வேலை பெருமளவில் குறைக்கப்படும் என ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய நிர்வாகி விவேக் ராமசாமி கூறியுள்ளார். அமெரிக்காவில் சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அவரது பிரச்சார குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் எல்லாம் முக்கிய பதவிகளில் பணியமர்த்தப்பட உள்ளனர். அமெரிக்க அரசு நிர்வாகத்தை மேம்படுத்த அரசு திறன் துறை உருவாக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இத்துறைக்கு பிரபல தொழில் அதிபர்கள் எலான் மஸ்க், இந்திய அமெரிக்கர் விவேக் ராமசாமி ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் கொண்டு வரவுள்ள மாற்றங்கள் குறித்து விவேக் ராமசாமி கூறியதாவது: வாஷிங்டன் அரசு நிர்வாகத்தில் உள்ள பல லட்சம் பேரை அகற்றும் பணியை எலான் மஸ்க் மற்றும் நானும் தொடங்க உள்ளோம். இதன் மூலம் நாங்கள் நாட்டை காப்பாற்றுவோம். அரசு நிர்வாகத்தில் அதிகாரிகள் அதிகளவில் இருந்தால் புதுமைகள் எதுவும் ஏற்படாது.
செலவுதான் அதிகரிக்கும். அமெரிக்காவின் பல துறைகளில் நிலவும் உண்மையான பிரச்சனை இதுதான். கடந்த 4 ஆண்டுகளாக நாடு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நாட்டை காக்க நாம் போராட வேண்டும். அமெரிக்க அரசியலில் கடந்த வாரம் நடந்த மாற்றம் மூலம் அமெரிக்காவில் மீண்டும் எழுச்சி தொடங்க உள்ளது. அமெரிக்க மக்களுக்கு சிறந்த எதிர்காலமும் புதிய விடியலும் ஏற்பட உள்ளது. நமது குழந்தைகள் வளர்ச்சி அடைவர். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் சிறந்த நபர்களுக்கு வேறுபாடின்றி வேலை கிடைக்கும். அமெரிக்க திறன் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஒவ்வொரு வாரமும் அமெரிக்க மக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு மூலம் தெரிவிப்போம். அமெரிக்க அரசின் அளவை ஒழுங்குபடுத்துவதுதான் எங்கள் இலக்கு. அரசு பணிகள் வெளிப்படையாக இருக்கும். புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் எங்களுக்கு அளித்துள்ள பணியை எலான் மஸ்கும் நானும் நிறைவேற்றுவோம் என்றார். ஈரானில் உள்ள ரகசிய அணு ஆயுத ஆராய்ச்சி தளமானது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தகர்க்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். குறித்து தாக்குதலானது பார்ச்சின் மிலிட்டரி கம்ப்ளெக்ஸ் அணு ஆயுத ஆராய்ச்சி தளத்தில் உள்ள டேல்கான் ஆராய்ச்சி கூடத்தில் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய F-35 அடிர் ஸ்டெல்த் ஃபைட்டர்கள் விமானங்கள் 2000 கிலோமீட்டர்கள் பயணித்து ஈரான் வான் பரப்புக்குள் நுழைந்து 3 கட்டங்களாக தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதலால் தங்களுக்கு அதிக பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என ஈரான் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக தனது அணு ஆயுத ஆராய்ச்சிகளை வெளியுலகில் ஈரான் மறுத்து வந்த நிலையில் இந்த டேல்கான் 2 கூடம் செயல்படாமல் இருந்ததாக கருதப்பட்டது. கடந்த 2003ஆம் ஆண்டில் ஈரான் தனது அணு ஆயுத ஆராய்ச்சி திட்டமான அமாட் நியூக்ளியர் புரோகிராமில் இந்த டேல்கான் 2 ஒரு அங்கமாக இருந்து வந்தது. ஆனால் செயல் இழந்ததாக நம்பப்பட்ட இந்த டேல்கான் 2 தளத்தில் கடந்த ஆண்டு முதல் மீண்டும் ஈரான் ஆராய்ச்சிகளை தொடங்கியதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் உளவு அமைப்புகள் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில்தான் இந்த தளம் இஸ்ரேல் தாக்குதலில் தகர்க்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். சுற்றுலா நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. குறித்த போட்டி கண்டி பல்லேகலை மைதானத்தில் இன்று பிற்பகல் 2:30க்கு ஆரம்பமாக உள்ளது. கடந்த 13ஆம் திகதி இடம்பெற்ற தொடரின் 1வது போட்டியில் இலங்கை அணி டக்வர்த் லூயிஸ் முறையில் 45 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மகளிருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி கொக்கி தொடர் பீகார் மாநிலம் ராஜ்கிர் பகுதியில் நடைபெற்று வருகின்றது. இதில் இந்திய அணி தனது 4வது லீக் ஆட்டத்தில் ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் சென்று சீனாவை எதிர்கொண்டது. இதில் இந்திய அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய அணி தரப்பில் சங்கீதா குமாரி 32வது நிமிடத்திலும் சலீமா 37வது நிமிடத்திலும் பீல்டு கோல் அடித்தனர். 60வது நிமிடத்தில் தீபிகா பெனால்டி கார்னரில் கோல் அடித்தார். இந்திய அணிக்கு இது 4வது வெற்றியாக அமைந்தது. இதன் மூலம் இந்திய அணி 8 புள்ளிகளுடன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.